ஏன்னா சிவகார்த்தியினுடைய ப்ளஸ்ஸே வந்து அந்த ஹியூமர் தான். அங்கங்கே அவர் பண்ணக்கூடிய அந்த டைமிங் தான். அதெல்லாம் அந்த படத்தில் நிறையா மிஸ் ஆகுது. அப்புறம் கதாநாயகன் கதாநாயகியுடைய அந்த லவ் போர்ஷன் நம்ம அப்படிங்கும்போது அதுவும் சில இடங்களில் ட்ரையாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப பழைய பேட்டர்ன்லேயே இருக்கிறார். ஏஆர் முருகதாஸ் கொஞ்சம் பழைய பேட்டர்னில் இருக்குது. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த இந்த டிரான்ஸ்மிஷனாக இருக்கார். அதாவது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட இருந்து அப்படியே கமர்ஷியல் ஆடியன்ஸில் போய் சேரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷனாக இருக்கார். ஆனால் சிவகார்த்தியின் அந்த இடத்த விடக்கூடாது. அதுதான் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெர்மனண்ட்டான இடம். அந்த இடத்தையே வந்து இடத்துல மிஸ் ஆகுறாரு. அது இந்த படத்தில் சுத்தமாகவே அந்த கமர்ஷியல் இந்த ஹியூமருங்கிற போர்ஷனே இல்லை. அது சில இடங்கள் நல்லாவே தெரியுது. அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு சிவகார்த்தி என்று அதை எதிர்பார்க்குறாங்க. அது இல்லைங்க. இப்போ ரொம்ப நாளாக எல்லோரும் சொல்லிட்டு இருந்ததுன்னா அது ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு கம்பேக்காக இருக்கணும், சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பேக்காக இருக்கணும்னாங்க. இதை கம்பேக் படம் எடுத்துக்கலாமா? கம்பேக் படம்னு ஆடியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம அதை ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 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 ப்ராப்பரான படமாக இல்லை அது.